எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு அதாவது நாட்டில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஜனாதிபதிகள் அனைவருடைய சொத்து விவரங்களையும் இந்த லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் அனைவருமே எங்களுடைய சொத்து விவரங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் அவைகளிடம் நாங்கள் ஒப்படைத்திருக்கோம். இந்த விவரங்கள் அனைத்தையும் தேடிக்கொள்ள முடியும், கண்டுகொள்ள முடியும். அதற்காக இன்றைக்கு வெளிப்படை தன்மையோடு அரசாங்கம் செயற்படுகின்றது. நாமல் ராஜபக்ச அவர்கள் முழுமையான தகவல்களை வழங்கினாரா இல்லையா என்பது தொடர்பான வாத விவாதங்கள் அண்மை காலங்கள், அதாவது கடந்த 2 நாட்களில் இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. அப்போ அதற்கான பதிலை அவர் சொல்ல வேண்டும். ஒன்று, அவ்வாறு அவர் தனக்கு சொந்தமான சொத்துக்களை மூடி மறைப்பாராக இருந்தால் அல்லது அவ்வாறான சொத்துக்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்கள் நிச்சயமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் அவர் மீண்டும் அவைகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஒன்று. இரண்டாவதாக, அவ்வாறு எங்களுடைய சொத்து விவரங்களை தெரிவித்திருந்தும் அதில் மோசடி பெற்றிருக்குமாக இருந்தால் அந்த மோசடி தொடர்பாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய முடியும். அந்த முறைப்பாட்டுக்கு ஏற்ப எதிர்வரும் காலங்களில் அது சம்பந்தமாக விசாரிக்கப்படும். இதுதான் எனக்கு சொல்வதற்கு. நாங்கள் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு முன்பும் சரி இப்போதும் சரி எங்களது சொத்து விவரத்தை தொடர்ச்சியாக நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது சொத்து விவரங்கள் தொடர்பாக நாங்கள் தேர்தலில் போட்டியிட முன்னும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். தேர்தலுக்கு பின்னரும் பதவியேற்றதன் பின்னரும் கூட நாங்கள் அந்த சொத்து விவரங்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே முடியுமாக இருந்தால் இதே எதிர்க்கட்சியில் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். உங்களது சொத்து விவரங்களை வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்த முடியுமா என்பதை கூறுங்கள். ஏழுமன்றாய் வெளிப்படுத்தி காட்டுங்கள். விசேடமாக நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும், ஏனைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவர்கள் தங்களது சொத்து விவரத்தை வெளியீடு செய்வார்களாக இருந்தால் அது தொடர்பாக மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். அவர்களது போலி குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குது என்று சொல்லி கடந்த காலங்களில் பல மோசடிகளோடு தொடர்புபட்டவர்கள், மோசடியான முறையில் பல சொத்துக்களை தேடி கொண்டவர்கள் இன்று அவர்கள் நல்லவர்கள் போக நடிக்க முற்படுகின்றார்கள். ஆனாலும் மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்பதை.